Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematics லெசன்லேருந்து different types of motion பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம different types of motion என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து linear motion. Linear motion அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு straight line motion தான் நம்ம வந்து linear motion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஷன் அப்படிங்கும்போது மூமெண்ட். ஓகே, மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்டஸ் டேக் டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. லெட்டஸ் டேக் அ கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் வந்து இந்த காரோட பொசிஷன் வந்து இங்கே வந்தது அப்படின்னா அதோட பொசிஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ த கார் இஸ் செட் டு பி இன் மோஷன். அதே இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அலாங்க ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனுக்கு அலாங்காக இந்த கார் மூமெண்ட்டில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கில் ஒரு காரோ அல்லது ஒரு ஆத்லெட்டோ வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இஃப் ஹீ இஸ் மூவிங் அலாங் அ பர்டிகுலர் டைரெக்ஷன், ஒரு டைரெக்ஷனுக்கு அலாங்காக மூவ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் உங்களுக்கு லீனியர் மோஷன். அதே மாதிரி எர்த் இருக்குது. ஓகே, எர்த் வந்து தெரியும் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எப்போதுமே ஆப்ஜெக்ட்ஸ் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து அண்டர் த கிராவிட்டி வந்து கீழே டுவர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் எர்த் வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஃபால் ஆகும் பொழுது அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து தான் ட்ரேஸ் பண்ணுங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லீனியர் மோஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத், இந்த மாதிரி இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தை வந்து எடுத்தது அப்படின்னா அதுதான் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டோனை டை பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது எல்லாருமே நம்ம சின்ன வயசில் நீங்கள் விளாண்டுருப்பீங்க. ஸோ இதுதான் வேர்லிங் மோஷன் அப்படிங்கிறாங்க. வேர்ல்பூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்க்குலேட்டரி மோஷனை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எண்டை நம்ம பிடிச்சி நம்ம ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தை ட்ரேஸ் பண்ணும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை அதுதான் வந்து அதர் எண்டில் உங்களுக்கு ஸ்டோன் டைப் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு இட் கிவ்ஸ் அ சர்க்குலர் எஃபெக்ட். அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்குலர் மோஷன். அதே மாதிரி அரவுண்ட் த எர்த் வந்து சேட்டலைட்டோட மோஷன், அதுவும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் தி சர்க்குலேஷன் மோஷன் ஆர் சர்க்குலேட்டரி மோஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து த ஆப்ஜெக்ட் ட்ரேசஸ் அ சர்க்குலர் பாத், அதுதான் வந்து சர்க்குலேட்டரி மோஷன் ஆர் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ரொட்டேஷனல் மோஷன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் அ டிஸ்க் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் இருக்குது. இதுதான் டிஸ்கோட சென்டர் வழியாக ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகும் பொழுது இது வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த். ஓகே, நமக்கு தெரியும் ஏர்த்துக்கு வந்து ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனரி எஃபெக்ட் ரெண்டுமே இருக்கிறதுனால தான் நமக்கு டேஸ் அண்ட் நைட்டுமே சீசன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜினரி ஆக்சஸ் நம்மளே கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் ஓன் ஆக்சஸ்ங்கிறாங்க. ஏர்த்துக்கான ஓன் ஆக்சஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அது வந்து தன்னைத்தானே ஸ்பின் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன். ஸோ ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அபவுட் அன் ஆக்சிஸ் உங்களுக்கு ரொட்டேஷன் நடந்ததுன்னா அதுதான் வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறாங்க. தீஸ் டூ ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். அடுத்தது வைப்ரேட்டரி மோஷன். வைப்ரேட்டரி மோஷனில் முன்னாடி எப்படி ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சஸ் ஆர் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல வித் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது முன்னும் பின்னும் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் அ ஸ்விங்கு. இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுங்கிறது இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுட்டு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லும்போது ஒரு பெண்டுலமோட மோஷன் மாதிரி இனிஷியலாக இந்த இடத்துல தான் ஸ்விங் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலிமா முன்னும் பின்னுமா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்து அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இதுதான் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நடக்கிறதுனால இது வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் தி ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறாங்க. So this is an example of oscillatory. So another name for vibratory motion வந்து oscillatory motion. Whereas in the case of உங்களுக்கு string
ஸ்ட்ரிங் மோஷன். ஓகே, இந்த இடத்துல கிட்டாரில் இருக்கக்கூடிய வைப்ரேட்டரி மோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதோட 2 எண்ட்ஸையுமே ஓகே, 2 எண்ட்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம், நம்ம டியூன் பண்ணும்பொழுது, நம்ம வைப்ரேட் பண்ணும்பொழுது இந்த ஸ்ட்ரிங்கோட மோஷன் தான் இட் கிவ்ஸ் த சவுண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வைப்ரேட்டரி மோஷன். ஸோ அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் நடந்ததுன்னா இதுதான் வைப்ரேட்டரி ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது இதை தவிர்த்துமே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் தேர். உங்களுக்கு ஹெலிக்கல் மோஷன், எலிப்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் த சர்க்கிள் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இது இந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணும்பொழுது சோலார் சிஸ்டம் வித் சன் அஸ் த சென்டர் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகி வர்றது இட் ட்ரேசஸ் அ எலிப்டிக்கல் பாத். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலிப்டிக்கல் மோஷன். அந்த மாதிரி ஹெலிக்கல் மோஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மோஷன் இன் 1, 2 and 3 டைமென்ஷன்ஸ். இப்போது ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதோட ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். வாட் ஆர் த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்? X, Y and Z. ஸோ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் வச்சுட்டு தான் ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, லெட் அஸ் டேக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எக்ஸ், திஸ் இஸ் ஒய் அண்ட் இது ஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை என்ன மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு பார்ட்டிக்கிள் இந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் டேக் திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள். இந்த பொசிஷன் இந்த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் ஒன்லி அலாங் எக்ஸ் டிரெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா அது 1 டைமென்ஷனல் மோஷன். அதே இது உங்களுக்கு பார்ட்டிக்கிள் ஒரு பிளேனில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ். ஓகேவா, இதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டிக்கிளோட பொசிஷன் இங்கே இருந்ததுன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல வரும். ஓகேவா, அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டோட பொசிஷன் இங்கே வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இடம் தான் இட் கிவ்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் விச் இஸ் எக்ஸ், ஒய். ஓகே, ஸோ 2 டைமென்ஷனல் ஸ்பேஸில் 2 கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகுது. வேறஸ் சப்போஸ் இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்? அலாங் எக்ஸ் டிரெக்ஷன் அதோட பொசிஷன் இங்கே இருக்குது, ஒய் டிரெக்ஷன் அதோட பொசிஷன், ஜெட் டிரெக்ஷனில் அதோட பொசிஷன் இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல தான் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் which is represented by x, y, z. இப்போ இந்த பார்ட்டிக்கிள் எந்த டைரக்ஷனில் வேணால் மூவ் ஆகலாம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் மூவ் ஆச்சுன்னா அதோட மோஷன் தான் 1 டைமென்ஷன். ஒரு பிளேனில் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அப்படின்னா ஒன்லி 2 கோஆர்டினேட்ஸ் சேஞ்சஸ் வித் டைம், அது 2 டைமென்ஷன் மோஷன். அதே இது 3 கோஆர்டினேட்ஸுமே சேஞ்ச் ஆச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அது 3 டைமென்ஷன் மோஷன். இப்போ இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் இங்கே வரும்பொழுது அந்த எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் அண்ட் ஜெட் கோஆர்டினேட் 3மே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் ஆஸ் சச் 3மே சேஞ்சஸ் வித் டைம் அப்படின்னு சொல்லும்போது இதை 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போ மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஓகே, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் மட்டுமே அந்த மோஷன் இருந்தது. ஸோ லெட் அஸ் டேக் ஒரு பாலோட மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் பாத் அலாங் ஒன் பர்டிகுலர் ஆக்சஸில் மட்டும் இருக்கும்போது இது மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன் ஆர் ரெக்டிலீனியர் மோஷன் அப்படிங்கிறாங்க. ரெக்டிலீனியர் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் 1 டைமென்ஷனல் மோஷன். ஹியர் இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் ஒன்லி 1 கோஆர்டினேட். ஓகே, அது எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், செட்டுக்குவாக இருக்கலாம். ஸோ ஒன்லி 1 கோஆர்டினேட் சேஞ்சஸ் வித் டைம். அந்த மாதிரி மோஷனை தான் நம்ம 1 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so example for this is motion of the particle along 1 dimension. ஒரு பர்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இந்த காரோட மூமெண்ட் இருக்கிறதுனால இது 1 டைமென்ஷனல் மோஷனோட எக்ஸாம்பிள் அப்படிங்கிறோம். ஓகே, அடுத்தது இன்னும் ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக்கில் ட்ரெயினோட மூவ்மெண்ட் இருந்ததுன்னா திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் 1 டைமென்ஷனல் மோஷன். அதே மாதிரி எர்த்தோட கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு ஃப்ரீ ஃபால் நடக்குது, ஒரு பார்ட்டிக்கிள் ஆர் ஆப்பிள் ஆர் எனிதிங் that falls towards the earth under free fall example of 1 dimensional motion. Okay, these are all examples of 1D. And then 2 dimensional motion. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனில், ஓகே, பிளேன் அப்படின்னு சொல்லும்போது 2 டைமென்ஷன். ஓகே,
2D motion. இந்த இடத்துல curved path ஒரு ட்ரேஸ் பண்ணிச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் அண்ட் ஜெட் ஆக்சஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சஸ் மட்டும்தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இனிஷியலாக இந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து P1. ஸோ அது வந்து y1, z1ல பொசிஷனில் இருக்குது. இங்கேருந்து ஒரு கர்வ்டு பாத்தில் இந்த பிளேனில் ட்ரேஸ் பண்ணும்பொழுது அதோட பொசிஷன் வந்து y2 z2வாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2 ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் சேஞ்சஸ் வித் டைம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் மோஷன் இன் 2 dimensions அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியர் 2 coordinates, any 2 coordinates வந்து changes. 2 coordinates changes with time. So this is 2-dimensional. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு இருக்கு இல்லையா, கேரம் போர்டு காயினோட மூமெண்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் 2-dimensional மோஷன். திஸ் ஆர் ஆல் 2-dimensional மோஷன். இப்போ இதோட மோஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் ஆர் நம்ம வந்து எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி போய் பாக்கெட்டில் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் 2-dimensional மோஷன். அதே மாதிரி ஒரு ஃப்ளோரில் இதுதான் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோரில் வந்து எனி இன்செக்ட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த இடத்துல வந்து அலாங் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது ஒரு ஒய் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னா இதுக்கு அக்ராஸாக ஒரு இன்செக்டோட மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் 2D மோஷன். அடுத்தது 3-dimensional மோஷன். 3-dimensional மோஷன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஸ்பேஸில் ஸ்பேஸில் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிளில் தான் 3-dimensional மோஷன். அதோட பொசிஷன் எப்படி இருக்கும், லெட்டஸ் டேக் உங்களுக்கு இதுதான் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அலாங் எக்ஸ் டிரெக்ஷன், ஒய் அண்ட் ஜெட் மூணுமே இந்த இடத்துல கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அலாங் எக்ஸ், அலாங் ஒய், அலாங் ஜெட் இதுதான் வந்து உங்களுக்கு பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். இந்த 3 கோஆர்டினேட்ஸுமே சேஞ்சஸ் வித் டைம் அப்படின்னு சொல்லும்போது this is an example of 3-dimensional motion. Okay, so changes with time. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் த கைட் இன் அ விண்டி டே. ஒரு காற்றுள்ள இதில் போகும்பொழுது அந்த காற்று எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் வந்து இந்த கைட்டோட மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அது எக்ஸாம்பிள் ஆஃப் 3-dimensional மோஷன். அதே மாதிரி கேஸ் மாலிக்யூல்ஸ் ரேண்டம் மோஷன் இன் அ கேஸ் கண்டெய்னரில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ an example ஆஃப் உங்களுக்கு 3-dimensional மோஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.